இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வெறும் சிபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இரண்டு வார்த்தைகளுக்குள்ள அடங்கிவிடும் ஒரு சாதாரண நிர்வாக முடிவுலாம் இல்லைங்க. இது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள், கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய குடும்பத்தின் எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பை தீர்மானிக்கும் மிகப்பெரிய விவகாரம்னே சொல்லலாம். முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஓய்வூதியம் என்பது அரசு ஊழியருக்கு அரசு வழங்கும் சலுகை இல்லைங்க. அவர் தனது இளமை, உழைப்பு, அறிவு மற்றும் வாழ்க்கையின் சிறந்த காலத்தை அரசு பணிக்காக அர்ப்பணித்ததற்கான சமூக பாதுகாப்புனே சொல்லலாம். சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே இந்தியாவில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய முறை இருந்துச்சுங்க. பல தலைமுறைகளாக அரசு வேலைக்கு இருந்த மதிப்பு சம்பளத்தால் மட்டும் வரவில்லை, ஓய்வுக்கு பிறகும் குடும்ப பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையால் வந்துச்சு. 2003க்கு முன்னாடி பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே இருந்தாங்க. அவர்கள் ஓய்வு பெறும்போது கடைசி சம்பளத்தின் ஒரு பகுதி வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமாக கிடைக்கும். அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா உயர்வுகளும் கிடைக்கும், குடும்ப ஓய்வூதியமும் கிடைக்கும். ஆனால் 2003க்கு பிறகு அரசுகள் அதிகரித்து வந்த ஓய்வூதிய செலவினால புதிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் சிபிஎஸ் முறையை கொண்டு வந்தாங்க. இந்த முறையில் ஊழியரின் சம்பளத்தில் இருந்தும் அரசு தரப்பில் இருந்தும் பணம் செலுத்தப்பட்டு முதலீடு செய்யப்படுது. அதனால் எதிர்கால ஓய்வூதியம் உறுதியானது அல்ல, முதலீட்டு வருமானத்தை பொறுத்தது. இதுவே அரசு ஊழியர்களின் அச்சமாக மாறுச்சுங்க. 35 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு என்ன கிடைக்கும் என்று இன்று சொல்ல முடியாத நிலையில் எப்படி நிம்மதியாக அவங்களால வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் எழுந்தே வந்துச்சு. அதிலிருந்து தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ் ஒழிப்பு போராட்டம் தொடங்குச்சு. பல வருஷமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், காவலர்கள், பல்வேறு சங்கங்கள் இணைந்து போராடி வராங்க. ஆட்சிகள் மாறின, தேர்தல்கள் நடந்தன, வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன, குழுக்களும் அமைக்கப்பட்டன, அறிக்கைகள் கூட வெளியிடப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் இன்னும் முழுமையாக திரும்பவில்லை. இதற்கிடையில தான் சிபிஎஸ் கீழ் பணியாற்றிய பலர் ஓய்வு பெற்றாங்க. சிலர் பணியிலேயே உயிரிழந்தனர். சில நீதிமன்றங்களை நாடினாங்க. இப்போ சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நிதியமைச்சர் மற்றும் நிதித்துறை அதிகாரிகளை சந்தித்து மீண்டும் ஓபிஎஸ்ஐ வலியுறுத்தினாங்க. அவர்கள் கூறும் முக்கியமான விஷயம் சிபிஎஸ் வேண்டாம், டாப்ஸ் வேண்டாம், தேர்தல் வாக்குறுதியின்படி முழுமையான ஓபிஎஸ் வேண்டும் அப்படிங்கிறது தான். மேலும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் கீழே பணியாற்றும் போது உயிரிழந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் குடும்பங்கள், ஓய்வூதிய பிரச்சனைகள் சந்திக்கும் ஓய்வு பெற்றோர், நீதிமன்றத்தின் வெற்றி பெற்ற காவலர்கள், 2003க்கு முன்னாடி தற்காலிகமாக பணியில் சேர்ந்துவிட்ட பின்னர் நிரந்தரமான ஊழியர்கள் ஆகியோரின் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, புதிய அரசு உண்மையிலேயே ஓபிஎஸ்ஐ அமல்படுத்துமா? அப்படி அமல்படுத்தினால் அரசுக்கு எவ்வளவு நிதிச்சுமை ஏற்படும்? அமல்படுத்தாவிட்டால் அரசு ஊழியர்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? பிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வந்த அனுபவம் என்ன சொல்லுது? ஒரு பக்கம் பொருளாதார நிபுணர்கள் எதிர்கால நிதிச்சுமையை குறித்து எச்சரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் வாழ்நாள் பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்ற முடியாது என வாதிடுறாங்க. அதனால தான் இது வெறும் ஓய்வூதிய விவாதம் மட்டும் இல்லைங்க. சமூக நீதி, பொருளாதார திட்டமிடல், அரசியல் நம்பகத்தன்மை, தேர்தல் வாக்குறுதி அண்ட் ஆல்சோ லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய எதிர்கால நம்பிக்கை ஆகிய அனைத்தும் சந்திக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனைனே சொல்லலாம். அடுத்த சில மாதங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழ்நாட்டின் அரசு ஊழியர் வரலாற்றில் மிகப்பெரிய அத்தியாயமாக மாறக்கூடும். அதனால தான் இன்னைக்கு ஓபிஎஸ், சிபிஎஸ் என்ற ரெண்டு வார்த்தைகள் ஒரு நிர்வாக விவாதத்தை தாண்டி தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கையின் மையப்புள்ளியாக மாறியிருக்கு. இதோட முழு விவரத்தை தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வேலைக்கான கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலும் அரசு ஊழியர்களின் போராட்ட வரலாற்றிலும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். கடந்த 20 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வரும் இந்த கோரிக்கை இப்போ மீண்டும் தலை தூக்கி இருக்கு. இதுக்கு காரணம், புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நிதியமைச்சர் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் சந்தித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு கேள்வியை நான் முதல்ல உங்களை கேட்கிறேன். ஏன் ஒரு அரசு ஊழியர் ஓய்வூதியத்திற்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டும்? இதற்கு பதில் தெரிந்தால் இந்த முழு பிரச்சனையும் மையம் மாறியுமே. ஒரு அரசு ஊழியர் 25 அல்லது 30 வயதில் பணியில் சேர்றாரு.
அவர் 58 இல்லைன்னா 60 வயசு வரைக்கும் பணியாற்றுறாரு. அவரது வாழ்க்கையில் சிறந்த காலத்தை அரசு பணிக்காக செலவிடுறாரு. அந்த ஊழியர் முதுமை அடைந்த பிறகு அவருக்கு மாதம் மாதம் ஒரு நிலையான வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஓய்வூதிய முறை உருவாக்கப்பட்டதுங்க. இந்தியாவில் ஓய்வூதிய முறை புதுசு இல்லை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறை இருந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதை தொடர்ந்தாங்க. பல தலைமுறைகளாக அரசு வேலை என்றால் பாதுகாப்பான வேலை என்ற எண்ணம் உருவானதற்கு காரணம் சம்பளம் மட்டும் இல்லைங்க, ஓய்வூதியமும் கூட தான். இப்போ ஒரு உதாரணமாக பார்ப்போம். ஒரு பள்ளி ஆசிரியர் 1988 பணியில் சேர்ந்தாரு அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க. அவர் 2020 ஓய்வு பெறாரு. அவரது கடைசி சம்பளம் 80,000 ரூபாய் என எடுத்துக்கொள்வோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே அவருக்கு சுமார் 40,000 ரூபாய் இல்லைன்னா அதற்கு அருகிலான தொகை மாதம் மாதம் ஓய்வூதியமாக கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வும் கிடைக்கும். அவர் உயிருடன் இருக்கும் வரை கிடைக்கும். அவர் இறந்த பிறகும் குடும்ப ஓய்வூதியம் தொடரும். இதுவே ஓபிஎஸ் உடைய முக்கிய பலம்னு சொல்லலாம். ஆனால் 2003க்கு பின்னாடி நிலைமைகள் தலைகளாக மாற தொடங்குச்சு. அரசுகள் ஒரு புதிய சிக்கலை சந்திச்சாங்க. ஓய்வூதிய செலவுகள் வருஷம் வருஷம் அதிகரித்து கொண்டே போச்சு. பல மாநிலங்களில் அரசின் வருவாயில் பெரிய பகுதி சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கே செலவாக தொடங்குச்சு. அப்போ பொருளாதார நிபுணர்கள், நிதி ஆலோசகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் அரசுகளுக்கு மாற்று திட்டங்களை பரிந்துரைத்தாங்க. அதிலிருந்து உருவானதே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம். இந்த சிபிஎஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு மட்டும் பணம் கொடுக்காது, ஊழியருக்கு தனது சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை செலுத்த வேண்டும். அந்த பணம் முதலீடு செய்யப்படும். சந்தை நிர்வாகத்தை பொறுத்து அதன் மதிப்பு உயரும் அல்லது குறையும். ஓய்வு பெறும்போது அத்தொகை வைத்து ஓய்வூதியம் கணக்கிடப்படும். அரசின் பார்வையில் இது நிதிச்சுமையை குறைக்கும். ஆனால் ஊழியர்களின் பார்வையில் இது எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக மாற்றுது. இதுதான் சிபிஎஸ் எதிர்ப்பின் மைய காரணம். நான் 35 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு என்ன ஓய்வூதியம் கிடைக்கும் என்று இன்று சொல்ல முடியாத நிலையில் எப்படி என்னால் நிம்மதியாக இருப்பேன் என்பதே ஊழியர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஓபிஎஸ்ல உறுதி இருந்துச்சு, சிபிஎஸ்ல கணிப்பு மட்டுமே இருக்குது என்று அவர்கள் வாதாடுறாங்க. ஸோ இப்போ புதிய அரசின் மீது நம்பிக்கை ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, காரணம் தேர்தல் வாக்குறுதி. பல அரசியல் கட்சிகள் ஓபிஎஸ் குறித்து தெளிவான உறுதி அளிக்காத நிலையில் தற்போதைய ஆட்சிக்கு வந்த கட்சி இந்த விவகாரத்தை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. அதனால தான் அரசு ஊழியர்களின் ஒரு பகுதி பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கு. ஆனால் இங்கே இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வருவது எளிதான விஷயமா? ஒரு அரசியல் முடிவு எடுத்தாலே போதுமா? இல்லை இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதிச்சுமை, எதிர்கால பட்ஜெட் திட்டமிடல், சட்ட சிக்கல்கள், ஏற்கனவே சிபிஎஸ்ல உள்ளவர்களின் நிலை, மத்திய அரசின் கொள்கைகள் போன்ற பல அம்சங்கள் இருக்குது. அதனால தான் இந்த விவகாரம் உணர்ச்சியால் மட்டுமே தீர்க்கப்பட முடியாது, கணக்குகளாலும் தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ் திட்டத்தின் பணிபுரிந்து பணியிடை மரணமடைந்த 7,864 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற 54,000 ஊழியர்களுக்கான பணிக்கொடை ஓய்வூதியம் தகுதி இருந்தும் ஓய்வூதியம் தர மறுத்துள்ள காவல்துறை காவலர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க கோரி நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுள்ள 8,000 காவலர்களுக்கும் அரசின் நீதிமன்ற மேல்முறையீட்டை திரும்ப பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்துக்கொள்ள கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 2003 ஏப்ரல் 1 முன்னாடி தற்காலிக பணியாளர்களாக பணியில் சேர்ந்து தற்போது நிரந்தர பணியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஈர்த்து கொள்ள கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம் வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்றாத 2 ஆட்சியாளர்களையும் ஆட்சி கட்டில் இருந்தும் அப்புறப்படுத்திய பேர் இயக்கம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் என்பதை நாம் அறிவோம். எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என தேர்தல் வாக்குறுதி தராத சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பரிசீலித்து அமல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்தாங்க.